உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்ன பெருசு என்ன ஆளை காணோம்? வணக்கம் சார். வணக்கம். நீங்க? நான் தான் சார் சண்முகம், ஆடிட்டர் சொன்ன அட்டெண்டர் சண்முகம். ஓ, இன்னைக்கு முடிஞ்சிடும்ல? நீங்க வர்றீங்கன்னு ஆபீஸர்ட்ட சொல்லிட்டேன். ஆடிட்டரே ஐயா கிட்ட பேசிட்டாரு. நடந்துரும் சார். ரொம்ப அர்ஜென்ட் சார். இங்க வந்து இப்படி நிக்கிறது எனக்கே தப்புன்னு தெரியுது. சார், நீங்க எவ்வளவு பெரிய லாயர், காரணம் இல்லாம வருவீங்களா? யாரா இருந்தாலும் ரூல்ஸ் பிரேக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான். அதெல்லாம் நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க சார். நான் இப்ப உள்ள வந்து பார்க்கலாமா? வேணாம் சார், சைன்லாம் பண்ணியாச்சுல்ல. ரெடியா இருக்கு சார். டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க, நான் என்ட்ரி ஃபார்மாலிட்டிக்ஸ்லாம் முடிச்சுட்டு டைம் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்ராக்சிமேட்டா எவ்வளவு நேரம் ஆகும்? டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் சரியா இருந்தா 1 hour ஆகும் சார். சரி, எல்லாம் பக்காவா இருக்கு. அப்புறம் என்ன, கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். இருக்கு. சார், நீங்க வெயிட் பண்ணுங்க, தேவைப்பட்டா கூப்பிடுறேன். சரி சண்முகம், நான் இங்கே இருக்கேன். ஓகே சார். ஹலோ, டேய், நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கேன். நான் வந்துட்டே இருக்கேன். உள்ளே போய் பக்காவாக எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க. கையெழுத்து போட கரெக்டாக வந்துடுவேன். டேய், எல்லாமே ரெடியா இருக்கு. இன்னும் 1 hourல நீ கேட்ட மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். டேய், சுந்தரம் எங்கடா வச்சிருக்க? எப்ப அழைச்சிட்டு வர? நீங்கள் கரெக்டாக இருக்கும்போது நான் தப்பு பண்ணுவேனா? ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது உங்கள் பாசமுள்ள பேரை உங்கள் காரில் உட்காந்துருப்பான். அவனை பத்திரமா கூட்டிட்டு வா. சரி சரி, ஃபோனை வைங்க, வரேன். ஏன்டா இப்படிலாம் பைத்தியக்காரத்தனமா பாசம் வைக்கிறீங்க? அப்புறம் எப்படி என்ன மாதிரி ஆளுலாம் திருந்துவாங்க? அண்ணி, அண்ணி அழாதீங்க அண்ணி. அண்ணி எப்படி சுந்தரம் அழைச்சிட்டு வந்துருவாரு? அண்ணி, நெஞ்சமெல்லாம் பதறுது தேவி. பயமுறுத்த பண்ணாலும் எப்படி பண்ணிட்டானே. சுந்தருக்கு என்ன நடந்திருக்குன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. மாலி வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணிட்டு போனா. ஆனா இவன் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அண்ணன் சொன்ன மாதிரி அவன் எதிர்பார்க்கறது நடக்கிற வரைக்கும் சுந்தரம் எதுவுமே பண்ண மாட்டான். நீங்க பயப்படாம இருங்க. உன் அண்ணா அவன் கேட்டு வரும்போது அந்த வேலையை பண்ணி கொடுத்திருந்தான், என் சுந்தருக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காதுல்ல. இப்படி மனசாட்சியே இல்லாம பச்சை குழந்தைய வச்சு மிரட்டுவான்னு அண்ணன் எதிர்பார்த்திருக்காது. அவன் எதுக்கும் துணிஞ்சவனு நான் அப்பவே சொன்னேன். அதான் அண்ணன் இப்ப செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லிடுச்சுல்ல, சுந்தரம் ஒப்படைச்சிருவான். ஏசு நல்லபடியா திரும்பி வந்தாதான்
இந்த உடம்புல உயிர் இருக்கும். அண்ணி அப்படியெல்லாம் பேசாதீங்க அண்ணி. அக்கா என்னாச்சுக்கா? தேவி என்ன நடந்துச்சு? ஏன் அக்கா சொந்த ட்ரெஸ் வச்சு அழுதுட்டு இருக்காங்க? சுந்தர கடத்தி வச்சிருக்கிற கொலகாரன் சேனாதிபதி சுந்தரோட ட்ரெஸ்ஸை நம்ம வீட்டு தோட்டத்துல புதைச்சு வச்சு மிரட்டுறான் தாராம். சேனாதிபதி தான் சுந்தர கடத்தி வச்சிருக்கான்னு தெரிஞ்சிருச்சா? ஆமா, எல்லாம் அந்த சேனாதிபதியோட வேலைதான். தேவி, இது ஈஸ்வரமூர்த்தி அங்கிளுக்கு தெரியுமா? இன்னும் தெரியாது. அண்ணா அவனை தேடிதான் போயிருக்கு. அங்கிள் கிட்ட சொன்னாலும் சொல்லியிருக்கும். இப்போ ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருப்பாங்களே, உண்மை தெரிஞ்சிட்டா வெண்ண திரண்டு வரும்போது தாலி உடைஞ்ச மாதிரி ஆயிடுமே. என்ன பண்றது? இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். அண்ணி, அங்கிள் தான் கூப்பிடுறாரு. அப்பா, அம்மா இசை, அழாதடா. என் பொண்ணு கண்ணீருக்கு ஒரு முடிவு வந்துருச்சுன்னு சொல்லத்தான் அப்பா போன் பண்றேன். இன்னும் 1 மணி நேரத்துல நான் சுந்தரோட வந்துருவேன். எப்படிப்பா? நீங்க எங்க இருக்கீங்க? அதெல்லாம் கேட்காது. நான் சுந்தரோட வரேன், தைரியமா இரு. அப்பா, சுந்தரோட ட்ரெஸ் தோட்டத்துல புதைச்சு வச்சிருந்தாங்கப்பா. அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அம்மா, அவன் நினைச்சது நடக்கணும்னு அப்படி எல்லாம் செஞ்சு நம்மள பயமுறுத்துறாமா. நீ பயப்படாதம்மா, அப்பா இப்ப வந்துடுறேன். சரிப்பா. என்ன சொன்னார் அண்ணி? அவரும் சுந்தர தேடிதான் போயிருக்காரு. சுந்தர் வந்துருவான்னு நம்பிக்கையா சொல்றாரு. அப்புறம் ஏன் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? 2 பேரும் எப்படி சுந்தரோட வந்துருவாங்க. அழாதீங்க அண்ணி, ப்ளீஸ். மாமா, என்ன மாமா பார்த்த உடனே பதறி அடிச்சு ஓடி வருவான்னு சொன்ன? ஆபீசர் ஒரு போன் கூட பண்ணல. ஆபீசரு கொள்கையா குழந்தையாங்கிற குழப்பத்துல இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த நல்லவங்களோட இதுதான் தொல்லை மாமா. உண்மை நேர்மன்னு உயிரை கூட பெருசா நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு காலமாப்ல. இப்போ கலியுகமே முடிய போகுது. நிச்சயம் அந்த நல்லவன் ஒரு நாள் நம்ம வழிக்கு வருவான். இல்ல மாமா, விஷயம் தெரியாம அவன் லேட் பண்ணலாம். பையனோட ஆயில் மணிக்கணக்குல இருந்து நிமிஷ கணக்குக்கு வந்துருச்சு. இனி நாம லேட் பண்ண கூடாது. அதுவும் சரிதான் மாப்ள. நீயே போன போடு. ஹலோ, என்ன ஆபீசர், தோட்டத்துல ஏதாவது கிடைச்சதா? என் குழந்தைய வச்சு விளையாட்டு காட்டுறல உன்ன. இதுக்கப்புறமும் நீ அடங்கலனா என்னால எதுவும் பண்ண முடியாது ஆபீசர். உன் குழந்தைய மறந்துரு. டேய் சேனாதிபதி, ஒரே ஒரு வார்த்தை தான் உங்ககிட்ட இருந்து எனக்கு தேவை. எஸ் ஆர் நோ. முடியுமா முடியாதா? உன்ன மாதிரி எனக்கு கோவப்பட தெரியாது. சைலண்டா முடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. டேய் வேண்டாம், சொன்னா கேளு. அப்ப நான் சொல்றத கேளு. உன்னால இழந்ததை உன்னை வச்சுதான் மீட்கணும். என்னோட நிலத்துல பாக்ஸ் இருக்குன்னு அப்ரூவல் கொடுத்துரு. இதோட முடிச்சுக்குவோம். முதல்ல என் பையனை எங்க வச்சிருக்க அது சொல்லு. உன்னோட கையெழுத்துல தான் உன் பையனோட தலையெழுத்து அடங்கி இருக்கு. நான் சொல்றத முதல்ல செய். அப்புறம் உன் பையன் எங்க இருக்கான்னு சொல்றேன். என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு? பா, அதுக்கும் நீ தான் பொறுப்பு. காணாம போனதுக்கு துக்கம் விசாரிக்க தெம்பா வந்தவன கண்ணீரோட வர வச்சிடாதப்பா. என்ன மாப்ள சொல்றாம? சொல்ல மாட்டான் மாமா, செய்வான். வெயிட் பண்ணுவோம்.
சார் சொல்லுங்க சார். ஹலோ அருண், எங்க இருக்க இப்போ? ஆபீஸ்ல தான் சார் இருக்கேன். ஓகே சார். சார் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துல கூப்பிடுவாங்க. பார்ட்டி வந்தாச்சா? வந்துகிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வர சொல்லுங்க சார். அரை மணி நேரத்துல ஐயா கிளம்பிடுவாரு. அதுக்குள்ள முடிச்சிடலாம். அதுக்குள்ள வந்துருவாரு சண்முகம். ஓகே சார். ஓகே. அதான் சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, டக்குன்னு ஃபோன் பண்ணியா பெருசு. சொல்லுங்கப்பா. எல்லாம் ரெடியா இருக்குடா. 10 நிமிஷத்துல நீ இங்க இருக்கணும். கண்டிப்பா வந்துரும்பா. உள்ள போறதுக்கு முன்னாடி என் பேர்ல என் கண்ணுல காட்டணும்டா. உயிரோடவா இல்ல பணமாவா? டேய், உன்னுடைய ராஸ்கல். பின்ன நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுற? ரெஜிஸ்ட்ரேஷன் முடியட்டும். நான் சொன்ன மாதிரி அவன் கார்ல இருப்பான். அப்ப அவனை தூக்கி வச்சு செல்லம் பட்டுன்னு கொஞ்சு. நான் சொல்றேன்ல, கார் கதவை திறந்து வச்சு ரெடியா இரு. நீ வந்து சீக்கிரம் வந்து சேர்றா. போன வை வந்துட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசுற பெருசு. ரெடியா போலாமா? எல்லாம் ரெடியா இருக்குடா. உனக்காக தாண்டா வெயிட்டிங். யாருக்கு பண்றாரு? இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரா? உன்னை விடமாட்டேடா. வயசாலும் பக்கத்துல தள்ளி விட்டு இந்த பக்கம் போ. இந்த பக்கம் போயா? சரி சார். இல்ல இல்ல இல்ல. சொல்லுடா. டேய், என்னையே ஏமாத்தி என் சொத்தை எழுதி வாங்கிடுவியா? சுந்தரம் எங்கடா வச்சிருக்க? என்கிட்ட இல்ல, நான் அவனை கடத்தவே இல்ல. உங்ககிட்ட சொத்தை வாங்குறதுக்கு தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். மாட்டிக்கிட்டோன்னு மாத்தி பேசாத, உண்மையை சொல்லுடு. சத்தியமா சொல்றேன், நான் கடத்தல. பண்ணது எல்லாமே அந்த சேனாதிபதி தான். இல்ல, உன்னால ரொம்ப நொந்து போயிட்டோம்டா. என் பேரை கொடுத்துடுறா. சார், இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மையெல்லாம் தன்னால வந்துட போகுது. இன்ஸ்பெக்டர், நான் சொல்றது நம்புங்க, நான் பண்ணல. எல்லாமே அந்த சேனாதிபதி தான். அவன் தான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு அடுத்தவன் மேல பழிய போடுறியா? யோ, இவனை ஜீப்ல ஏத்தி டார்க் ரூம் கொண்டுட்டு போங்கயா. உண்மை எப்படி வரவழைக்குன்னு எனக்கு தெரியும். சார், நான் பண்ணல சார். ஸ்டேஷன் வரைக்கும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க சார். அவங்ககிட்ட இருந்து உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன் சார். இன்ஸ்பெக்டர், உண்மையை கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லையோ, என் பேரை கண்டுபிடிங்க. நான் வரேன். சார், நான் பண்ணல சார். நம்புங்க சார், நான் பண்ணல சார். நான் தான் சொல்றேன் சார். சார், அந்த சேனாதிபதி தான் சார் பண்ணா. சார், ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க சார்.
1 ஹவர்ல வரேன்னு சொன்னாரு தேவி. இன்னும் வரலையே. ஒரு ஃபோன் கூட பண்ணல. அவங்க போயிருக்கிறது சாதாரண விஷயமா? கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அண்ணி. எங்க இருக்காருன்னு கேட்டதுக்கும் ஒன்னும் சொல்ல மாட்டேன்ட்டாரு. அண்ணனுக்கு கூட ஃபோன் பண்ண பயமா இருக்கு. 2 பேரும் சேர்ந்து சுந்தரோட வந்தா போதும். அப்பாவுக்கு கால் பண்ணி பார்க்கலாமா? வேண்டாம் அண்ணி, அவசரப்படாதீங்க. அவங்களே கூப்பிட்டோம். ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு பதட்டம் ஏறிக்கிட்டே இருக்கு. என்ன நடந்திருக்கும்? ருத்ரன் மாமா ஏன் இன்னும் ஃபோன் பண்ணல? ஹலோ, என்னாச்சு மாமா? பிரச்சனை இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்லம்மா, என்ன நடந்ததுன்னு தெரியல. முடிய போற 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போலீஸ் வந்துருச்சு. போலீஸா? அப்போ வாலி மாமா? அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கம்மா. இப்படிதான் மாமா, வாலி எப்பவுமே சொதப்புவான். இது நீ கொடுத்த ஐடியா, அவனை குறை சொல்லாத. என்னால ஐடியா மட்டும் தான் கொடுக்க முடியும். அவன் இடத்துல நான் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சிருக்கும். இந்த பார், இப்ப தேவையில்லாம மாட்டிக்கிட்டான். இல்லனா மட்டும் அவன் எத்தனை நாளைக்கு தான் ஓடி ஒளிய முடியும்? சுந்தர் கிடைச்சதும் அவன் தைரியமா வெளியே வந்திருப்பானே. இப்போ என்ன கெட்டு போச்சு மாமா, 2 நாள் உள்ளே இருக்கட்டும். சுந்தர் கிடைச்சதும் நீங்களே போய் சுந்தர் கேஸ்லயே ஜாமீன் எடுத்துட்டு வந்துருங்க. கடைசி நேரத்துல நீ சேஃபா இருந்துட்டு அவனை மாட்டி விட்டுட்டல்ல. சொத்து கிடைச்சிருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? ஜெயிக்கிற வரைக்கும் அசராம அடிக்கணும் மாமா. போன வைங்க. ஐயா வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நீ டிரைவர் சேது இல்ல? ஆமாங்கய்யா. என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா. யோ பெருசு, காரை கடைக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு வந்திருக்கீங்க. வியாபாரம் பாதிக்கும்ல, வந்து ஓரமா எடுத்து விடு பெருசு. யோ, இவர் யார் தெரியுமா? பெருசுங்கிற ஹைகோர்ட்ல பெரிய லாயரு. அவர்கிட்ட 5 வருஷமா நான் வண்டி ஓட்டிருக்கேன். ஹைகோர்ட் லாயரா இருந்தா ஏன் வியாபாரம் பாதிக்காதா? உங்க கதையை நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். முதல்ல வண்டி எடுத்து ஓரமா விடுங்க. ஐயா, என்கிட்ட சாவியை கொடுத்துட்டு நீங்க போய் சாமி கும்பிடுங்க. நான் வெளியே வெயிட் பண்றேங்க ஐயா. உங்க நினைப்பு வேற எங்கேயோ இருக்கு. நான் உங்களை டிராப் பண்ணிட்டே போறேங்க ஐயா. சாவி கொடுங்க ஐயா. ஐயா, சாவி கொடுங்க ஐயா. ஐயோ, சாவிய கார்லயே விட்டுட்டேனேப்பா. சரிங்க ஐயா, நான் பாத்துக்கிறேங்க ஐயா. நீங்க வாங்க. இந்த வரேங்க. அம்மா தாயே, இன்னும் ஃபோன் வரலையா அண்ணி? இல்ல தேவி, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? சரி பண்ணுங்க. இல்ல நானே பண்றேன். ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அண்ணனும் கால் பண்ணல. 2 பேரும் எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னே தெரியலையே. அப்பா பாவம் தேவி. சுந்தர் காணாம போனதுல இருந்து என் முகத்தை கூட பார்க்க முடியாம தவிக்கிறாரு. அம்மா தாய், நான் கேட்காமலே நீ எனக்கு எல்லாம் கொடுத்ததுனால நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையே அம்மா.
கேட்க கூடாதுன்னு தான் இருந்தேன். இன்னைக்கு உன் முன்னாடியே நிக்க வச்சு கேட்க வச்சுட்டியேம்மா. என் குழந்தைய என்கிட்ட குடுமா. அவருக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாத்தி கொடுத்துருமா. காப்பாத்துமா. மனுஷங்க நினைச்சா எதுவும் முடியாதுப்பா. ஆனா உன்னால முடியாதது எதுவுமே இல்லம்மா. என் பேரை எனக்கு கிடைக்கிற வரைக்கும் உன் சன்னதியை விட்டு நகர மாட்டேன். அண்ணன் தண்ணி ஆகாரம் சாப்பிட மாட்டேன். என் உயிரே போனாலும் எங்கதான் போகும். உன் மேல சத்தியம்மா, உன் மேல சத்தியம்.